தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாநில துணை பொதுச்செயலாளர் இருக்கேன். இப்போ எனக்கு அப்பாஸ் இப்ராஹிமுடைய குடும்பத்துல இருந்து போன் அடித்தாங்க. இந்த மாதிரி அப்பாஸ் இப்ராஹிமை வந்து நடுக்கடல்ல வைத்து இந்திய கடற்படையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து கடுமையாக தாக்குனதா சொல்லி தகவல் சொன்னாங்க. இப்போ அவரை பார்க்க வந்தோம். இப்போ அவர்கிட்ட விசாரித்த வகையில் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து தினமும் வந்து கூலி தொழிலாளியாக போகக்கூடியவர். போட்டில் ஒரு 1000 ரூபா அவருக்கு ஒரு நாளைக்கு போனார்னா 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும். நேற்று இரவு கரெக்டாக ஒரு மணி போல அவர் போட்டுக்குள்ள ஏறின ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் வந்து கடுமையான போதையில் இருந்திருக்காங்க. இவங்க பூராமே வந்து மீனவர்கள். இவங்க போட்ல செக் பண்ணியிருக்காங்க. 10 கிலோ நண்டு, 6 கிலோ விரால் இருந்திருக்கு. மற்ற எந்த விதமான இந்திய தடை செஞ்ச பொருள்கள் எதுவுமே இல்லை. அந்த பொருள்களை எடுத்துட்டு இவர் விரல் கட்டையை வச்சு அந்த கட்டையை வச்சு அந்த வண்டிக்குள்ள இருந்து கட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல ஒரு லெஃப்ட் சைட்ல கை இறங்கிருச்சு. மிகப்பெரிய அளவுல காயப்பட்டிருக்காரு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த இங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பா நீங்க எடுத்தீங்கன்னா தொழில்துறை எதுவுமே இல்லாத பகுதி. மீன் தொழில் மட்டும்தான் இங்க மிகவும் முக்கியமான தொழில். அதை இலங்கையை தாண்டி போனதா சொல்லி அங்கே கைது பண்றாங்க. இந்த பக்கம் இருந்தா இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகள் வந்து மத்திய அரசுடைய அதிகாரிகள் வந்து கடுமையான முறையில் தாக்கப்பட்டு இன்னைக்கு வந்து கிடக்குறாங்க. இன்னைக்கு இந்த மீனவர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு சமூகமா இருக்குது. இதை வந்து உடனடியாக இந்த சம்பவத்தில் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் வந்து உடனடியாக விசாரணை செய்து தண்டிக்கப்பட வேண்டும். அதற்காக தொடர்ந்து சட்ட நடவடிக்கை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.